வணக்கம் நண்பர்களே, தெருக்கூத்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க வெற்றிவேல் நாடக கலைக்குழு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. இந்த வனமாகப்பட்டது என் தந்தையார் ஆகப்பட்டவர் எனக்கென்று மகனே சித்திரசேனா என்னுடைய அண்ணனுக்கு சித்திரங்களே அண்ணனுக்கு தெரியாமலேயே சித்திரசேனா என் மீது தந்தைக்கு மிகுந்த வாசம் உனக்கென்று இந்த பூலாக இருக்கிறவர் ஆறாவது மணி எனக்கு எங்க அப்பா இந்தியாவுல எங்க வேணாலும் இடம் வாங்கலாம். வெளிநாட்டுல போய் இடம் வாங்கின மாதிரி வந்து வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொல்றேன். அதனால சண்டிகை நீ நான் யார் தெரியுமா? நீ ஒரு யானை மலை மாதிரி உயரமாக்குற. ஆனா இது சிங்கம். சாமானத்தை பிடிக்கிட்டானே இப்பேரிப்பட்ட ராஜனை அடிக்கிறாயே. நான் அடி வாங்கிய மன்னன் கிடையாது. அந்த பாண்டவானை வஞ்சிக்கலாம். அந்த பாண்டவர்களை பார்க்க வேண்டும். அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு இங்க வருகிற போது இந்த சூரன் கையிலே அகப்பட்டு கொண்டோமே. உலகம் எல்லாம் ஆண்டு வரக்கூடிய மன்னர் பெருமான்
சிறந்தாட்சிக்கு கிளம்பி வழங்குகிறார்கள். கப்பப்படை கட்டுகிறார்கள். அப்பேறி விட்ட நான் ஒரு டெல்லி பாட்சா பிரதமர். என்னை மரியாதை இல்லாமல் என்னை அடிக்கிறாய். அடித்து வேண்டாம் விட்டு சரி வாய்மலை அடித்து தெய்வநாடு கொண்டு போகிறாயா? மதிநகராபுரி சென்று அப்பாரமாக தேவையான கண்டு தோப்புங்க. ஐயோ வேண்டாம் ஏற்றுக்கலாம் மாமா ஏற்றுக்கலாம். கொண்டு போகிறானே இந்த சூரன். என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது தேவி. இந்த தரத்தே சுழலுகிறது. என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது தேவி. ஆனால் எப்படி பிழைப்பது என்று வழிய தெரியவில்லை. தேவி நாம யாருக்கு எடுத்து அழிக்கலான்னு காட்டுக்கோங்க. பாண்டவர்களை அவங்களை ஆபத்துக்கு துணையா கூப்பிடலாமா? இதுதான் ராஜதந்திரம். எப்படியாவது நாங்கள் ஒரு நாள் உயிர் பிழைத்து நாட்டுக்கு சென்றதையானால் அப்புறம் பேசுகிறோம். அப்புறம் பேசி போதும் மாமா. கொள்வாய் அடிக்கிறோம் அண்ணா மாமா பொறி மாமா அண்ணா அக்கா மூஞ்சாலி அக்கா உங்களை பெருமையாக பார்க்கலாம் என்று
பாடி வதங்கிக் கொண்டிருப்பீர்களே, உங்களுக்கு அருமையான சாதங்களை செய்து உங்களை சாப்பிட வைத்து நாட்டுக்கு அழைத்து போகலாம் என்று நல்ல எண்ணத்தோடு வந்தேனே அண்ணா. அப்படி வருகிற போது யாரோ ஒரு சுரநாகவன் என்னை கட்டி அந்திரமாக ரதத்திலே கொண்டு போகிறார். என்னை காப்பாற்ற வேண்டும் என்ன செய்ய போறேன்? கொண்டு போய் தந்தரவை செய்ய போறேன். என் தந்தையார் சொல்லிருக்கிறார், மகனே சித்திர சேடா, அந்த பூலோகாரத்தை உயிர் சேதம் செய்யாமல் முற்கட்டி பின்கட்டாக முடியாத சித்திரத்திலே கட்டி கொண்டு வா என்று சொன்னார். அந்த கொண்டு போய் ஒரு உயிர் பணமரம் இருக்கும். அந்த பணமரத்துல ஒரு பணமரத்துல இருந்து கொலை மாதிரி அந்த மேல ஒரு வெட்டத கொலையை வெட்டினால் கீழே வந்து எப்படி செதறுமோ பணகாயை போதும். அந்த மாதிரி காலு வேற கை வேற தலை வேற போயிடுமா? நீங்கள் சித்தப்பா பிள்ளைகள் பாசமோடு நான் பங்காளியை பார்க்கலாம் என்று வந்தேனே. உங்களுக்கு பாதி நாடு கொடுக்கலாம் என்று எண்ணத்துல வந்தேனே. என்ன காப்பாத்தண்ணா. பார்க்கலாம்.